Welcome back to Aldrich Excellent Solution Psychological Counseling Center and this is Cecilia. இந்த வீடியோல நம்ம மென்டல் ஹெல்த் அண்ட் மென்டல் வெல்னஸ் பத்தி பார்க்க போறோம். அதாவது மன வலிமை, மன ஆரோக்கியம். மன வலிமைன்றதுக்கு முன்னால உடல் வலிமைனா என்ன? ஒருவேளை வியாதி இல்லாம இருக்கிறது மட்டும்தான் உடல் வலிமையா? இல்ல. அதே மாதிரி தான் மென்டல் ஹெல்த், மன வலிமைன்றது வெறும் எந்த ஒரு மென்டல் டிஸார்டரோ மென்டல் இல்னஸோ இல்லாம இருக்கிறது மட்டும் இல்ல. அதையும் தாண்டி நம்ம எப்படி யோசிக்கிறோம், எப்படி உணர்றோம், எப்படி நடந்துக்கிறோன்றதுதான் மென்டல் ஹெல்த்ன்றோம். மென்டல் வெல்னஸ் அப்படின்னா வெறும் மென்டல் ஹெல்த் மட்டும் இல்லாம இமோஷனல், சைக்கலாஜிக்கல், சோசியல் வெல்பீங்கையும் குறிக்கிறதா இந்த மென்டல் வெல்னஸ். நல்ல மன ஆரோக்கியம் மக்கள் மன அழுத்தத்தை சமாளிக்கவும், உறவுகளை உருவாக்கவும், சரியான முடிவுகளை எடுக்கிறதுக்கும் நம்மளுக்கு அனுமதிக்கிறது. சரி, இப்போ நம்மளோட லைஃப்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்பயுமே வெறும் பாசிட்டிவ் மட்டும்தான் இருக்குமா? நல்லது மட்டும்தான் இருக்குமா? சந்தோஷம் மட்டும்தான் இருக்குமா? இல்ல. நிறைய கவலைகள், கண்ணீர், துயரம், கோபம், விரக்தி, பயம் எல்லாமே மாத்தி 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 வந்துகிட்டே தான் இருக்கும். வெறும் பாசிட்டிவ் மட்டும் இல்ல, நெகட்டிவ் சைட்ஸ் நிறைய இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா இந்த மென்டல் வெல்னஸ்ன்றது என்னன்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு வேகமா நம்ம அந்த நெகட்டிவிட்டில இருந்து பாசிட்டிவிட்டிக்கு வரோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளோட மென்டல் வெல்னஸ் இருக்குன்னு அர்த்தம். சரி, இப்போ இந்த மென்டல் ஹெல்த்தையும் மென்டல் வெல்னஸையும் நம்ம பார்த்துக்கிட்டா நம்மளுக்கு என்னென்ன நல்லது பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம மூடு இம்ப்ரூவ் ஆகுது. ரெண்டாவது, ஆன்சைட்டியை குறைக்க முடியும். அப்புறம் நமக்கு ஒரு இன்னர் பீஸ் கிடைக்குது. நம்ம திங்க் பண்றது கிளியரா இருக்கும். எல்லாரோடைய ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். இப்ப நம்ம எப்படி இந்த மென்டல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்றது, அது மூலமா மென்டல் வெல்னஸை இம்ப்ரூவ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கீப் யுவர் செல்ஃப் ஆக்டிவ். எப்பயும் நம்ம உடலை வருத்தி ஏதாவது எக்ஸசைஸ் செய்யணும். டான்சிங்கும் அந்த எக்ஸசைஸ்ல வரலாம், கார்டனிங் இருக்கு, இன்னும் நிறைய எக்ஸசைஸ். இப்படி செய்யறப்ப நம்மளோட ஆன்சைட்டி, டிப்ரெஷன் இதெல்லாம் குறையுது. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் பண்ண முடியும். எல்லாத்துக்கும் மேல ஒரு நல்ல தூக்கம் கிடைக்கும். ரெண்டாவது, நம்ம கவனிக்க வேண்டியது நம்மளோட உணவு வகைகள். நல்ல விதமான சாப்பாடா இருக்கணும். ஆப்பிள்ஸ், பனானாஸ், லெமன்ஸ், கார்லிக், ஃபிஷ், டார்க் சாக்லேட், யோகர்ட் இதெல்லாம் எப்பயுமே எல்லா விதமான ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனுக்கும் நம்மளுக்கு காப்பாத்துது. அடுத்தது நமக்கு தேவையானது தண்ணீர். தண்ணீர் குடிப்பது உடம்புக்கு மட்டும் இல்ல, மூளைக்கும் ரொம்ப இது. ஏன்னா நம்மளோட ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி இதெல்லாம் தடுக்கிறதுக்கு இந்த தண்ணீர் நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதுக்கு அடுத்தது மெயினா நம்ம செய்ய வேண்டியது கீப் இன் டச் வித் யுவர் பீப்புள், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி. இவங்களோட நேரமும் வேலை நிலையாம மனுஷரோடைய நம்ம நேரம் செலவழிக்க மறந்துடக்கூடாது. அடுத்து நமக்கு லைஃப்ல முக்கியமா இருக்க வேண்டியது கிராட்டிடியூட், நன்றி உணர்வு. யோசித்து பார்த்தோம்னா வெறும் கஷ்டம் மட்டுமா தாண்டி வந்திருக்கோம், எவ்வளவு சந்தோஷங்கள் இருந்திருக்கு, எவ்வளவு நன்மைகள் தாண்டி வந்திருக்கோம். அதுக்கெல்லாம் நம்மளுக்கு அந்த நன்றி உணர்வு இருக்குந்தா. அதே மாதிரி கஷ்டத்திலேயே நம்ம நின்றுல, அதையும் தாண்டி வந்திருக்கோம். அந்த நன்றி உணர்வு நமக்கு இருந்துச்சுன்னா எதுவுமே நம்மளுக்கு கஷ்டமாவே தெரியாது. எல்லா பிரச்சனையும் தாண்டிடுவோன்ற ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். நம்மளுக்கு லைஃப்ல கண்டிப்பா யாராவது ஒருத்தர் நம்ம எல்லாத்தையும் ஷேர் பண்றவங்களா இருக்கலாம். அவங்கள்ட்ட நம்மளோட ஃபீலிங்ஸை சொல்றதுக்கு வெக்கப்படக்கூடாது. நல்லதோ கெட்டதோ, சந்தோஷமோ கவலையோ துக்கமோ அவங்கள்ட்ட ஷேர் பண்றப்ப அதோட அது முடிஞ்சிடும். ஹிடன் ஃபீலிங்ஸ் என்னைக்காவது ஒரு நாள் மோசமான நிலைமையில வெளியே வரும். ஸோ இட்ஸ் பெட்டர் டு ஷேர் யுவர் ஃபீலிங்ஸ். ஒரு 15 minutes ஆகுது நமக்குன்னு நம்ம ஒதுக்கிக்கணும். இந்த மீ டைம்னு சொல்லுவாங்க, அது நம்மளா வாழ்ற நேரமா இருக்கணும். யாரோட டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நமக்கு பிடிச்ச காரியங்கள், ஒருவேளை நல்லா பாடுறதா இருக்கலாம், டான்ஸ் ஆடுறதா இருக்கலாம், ஒருவேளை குரூம் பண்ணிக்கிறதா இருக்கலாம், ஷாப்பிங் போறதா இருக்கலாம். எதா இருந்தாலும் நமக்குன்னு டைம் ஒதுக்க தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது அக்செப்ட் யுவர் செல்ஃப். நம்ம எப்படி இருக்கோமோ, நம்ம குறை நமக்கு தான் தெரியும், அதை அக்செப்ட் பண்ணிக்க தெரிஞ்சுக்கணும். இதான் நானு, இதை நான் யாருக்காகவும் மாத்த மாட்டேன்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கணும். நம்மளோட குறைகளுக்கு அடுத்தவங்களுக்கு என்ன பேசுவாங்களோன்னு வெக்கப்படாம நம்ம அக்செப்ட் பண்ண தெரிஞ்சுக்கணும். நம்மளோட குறைகளை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டாதான் அடுத்தவங்களுக்கு முன்னாடி நம்ம நிமிர்ந்து நிக்க முடியும். அடுத்தது லவ் யுவர் செல்ஃப். எவ்வளவோ கஷ்டங்களை தாண்டி வந்திருக்க அப்படின்னு நம்மளே பேட் பண்ணிக்கோங்க. நம்ம நெஸ்டாதான் அடுத்தவங்கள்ட்ட நம்ம அன்பை எதிர்பார்க்கவே முடியும். ஸோ லவ் யுவர் செல்ஃப், ஹக் யுவர் செல்ஃப், செலிப்ரேட் யுவர் செல்ஃப். இது எல்லாத்துக்கும் மேல நம்ம மென்டல் ஹெல்த் நல்லா இருக்கிறதுக்கு தேவைப்படுறது லவ் அதர்ஸ். உங்க பக்கத்துல இருக்கவங்கள, உங்க நெய்பர்ஸ் நேசிங்க. உங்களை விரோதிக்கிறவங்களை நேசிச்சு பழகுங்க. நம்மளால முடியுமான்னு தெரியாது, ஆனா முடிஞ்ச அளவுக்கு நேசிச்சு பழகுவோம். அதே மாதிரி யார் யாரு கஷ்டத்துல இருக்காங்களோ, யார் யாருக்கு நம்ம உதவி தேடுதோ
அவங்கள தேடி போய் நம்ம உதவி செய்யறப்ப நமக்கு அந்த சந்தோஷம் டபுள் மடங்கா கிடைக்கும். ஸோ ட்ரை டு ஹெல்ப் அதர்ஸ். இதெல்லாம் கரெக்டா செஞ்சோம்னா சந்தேகமே வேண்டாம், நம்ம மென்டல் ஹெல்த்தும் நம்ம மென்டல் வெல்னஸும் தானா இம்ப்ரூவ் ஆயிடும். யுவர் மென்டல் ஹெல்த் இஸ் a priority. Your happiness is an essential. Your self-care is a necessity. Be happy. Enjoy your life.